இது ஏய் ஹலோ, இன்னும் என்னடி வேணும்? டேய் லூசு, எங்கடா இருக்க? உன்னை தேடி வந்து வந்திருக்காங்க. என்னது? ஏக்கா ரமேஷ் இல்ல? அது எங்கேயோ பொறுக்க போயிருக்குதுப்பா. சரிக்கா வந்தா நான் சொக்கா திரும்ப போறேன், நாளைக்கு தரேன்னு சொல்லுங்க. நீ எங்க போற? நானும் பொறுக்குதாங்க. ஓகே. நிஜமாவே நீங்க அண்ணனை பார்த்து திட்ட தான் வந்தீங்க? ஆ, வேற என்ன? எதுக்கு சிரிக்கிற? இல்ல, நீங்க அப்படியே அம்மா மாதிரி. எங்க அம்மாவும் இப்படிதான். எதா இருந்தாலும் மனசுல வச்சுக்காது, உடனே கொட்டிடும். இல்லைன்னா அதுக்கு மண்டே வச்சிடும். அதுவும் அவங்க ஒன்னா போன்ல சண்டை போடும்போது அவன் கட் பண்ணிட்டான், பினிஷ். அவங்க வீட்டுக்கு போய் கதம் கதம் பண்ணிட்டு வந்துடும். வாமந்து தோ வந்துட்டாரு நம்ம இதே முள்ளி. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுமா? புரியலையே. உன்னை திட்டணுமாப்பா? என்னையா? எதுக்கு? ஏண்டா அறிவில்ல உனக்கு? பாக்குறான் பாரு, அறிவு கட்ட முண்டம். என்னாச்சு? என்ன ஆச்சா? எங்க அண்ணன் கூப்பிட்டா உடனே கிளம்பி வந்துருவியா? ஒருத்தர் வீட்டை கூப்பிடுறாங்கன்னா ஏன் கூப்பிடுறாங்க, எது கூப்பிடுறாங்க இது கூட தெரியாதா? அண்ணன் கூப்பிட்டான்னு. நாய், எருமை, குரங்கு, அங்க என்ன பாத்துட்டு இருக்க? கழுத. என்ன மது என்ன திட்டன்னு சொல்லிட்டு என் கதையில ஒரு அனிமல்ஸ் பேரா சொல்லுகிற? உன்ன ஏதாச்சும் பேசுன வாய் உடைச்சிருவேன். தொடப்ப கட்ட பறந்து வரும். தொடப்ப கிட்ட பறந்து வருமா? லைக் ஹாரி பாட்டர். ஏய், இங்க பாரு, அவ இருக்கா இல்லைன்னு பாக்குறேன். இல்லன்னா கண்டுபாடி திட்டிடுவான். முஸ்டியா இல்ல இன்னும் இருக்குதா திட்டுறதுக்கு? சோடா தான் வேணுமா? தண்ணி வேணுமா? வாமா குடி, முதல்ல குடி. சூப்பர். கொடி மது. பரவாயில்ல, வாய் வச்சு குடி மது. சும்மா அம்மா ஆமா, இதான் எங்க அம்மா கலைவாணி. இது எங்க அப்பா கார்மேகம். ஒரு நிமிஷம் இருங்க. இதான் அண்ணா ரத்தன கட்டி உன்னை வைக்கிறேன் பொத்தி, சொக்கி நிக்கிறேன் தத்தி, சக்கரை கத்தி நெஞ்சில் நிக்கிற குத்தி, உள்ள சிக்கிற சுத்தி, நீ ருசிச்ச கோப்பைய தேய்ச்சு நானும் பாக்குறேன், காதல் பூதம் எட்டி பாக்குது, பதுசா கூட்டி போய் ஓரமா பூட்டி போட பாக்குறேன், போற போக்கில் என்ன கேக்குது? முரளி, என்ன மச்சான்? ஏண்டா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன். ஃபோன் சைலண்ட்ல போட்டுருந்தேன்டா. யாரு உங்க? சுடரொலி பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கடா. நம்ம கடை பக்கம் தான் விசாரிச்சு வந்தாங்க. விடுவோமா? அதான் தொக்கா தூயின்னு வந்துட்டேன். நீ போய் சீக்கிரம் ரெடி பண்ணு. ஏண்டா முன்னாடி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? அவன் நைட்டில இருக்காடா. டேய், அதனால என்ன? நீ தானே சொல்லுவ பொண்ணுங்களை அவங்க வீட்டில் நைட்டில் பார்த்தா சம்மாளுக்கு வேறா. அதெல்லாம் ஒன்றாவாது. நீ போய் ரெடி பண்ணு போ. சரி சரி, வா சொல்லு. வாண்ணா, வாங்க தம்பி. 10 நிமிஷத்துல வந்துடுறேன். வந்துடுறேன். வணக்கம். வணக்கம் தம்பி. உட்காருங்க. நீங்க தான் பொண்ணோட அண்ணன். வணக்கம். உட்காரு உட்காரு. பரவாயில்ல, ஏறி உட்காரு. என் பேர் ஆறுமுகம். நான் மார்க்கெட்டில் சின்னதாக சொந்தமாக ஒரு பழக்கடை வச்சுருக்கிறேன். இவன் என் பையன். இவனுக்கு வாட்டர் கேன் சப்ளை பண்ணுற ஏஜென்சி வச்சு கொடுத்துருக்குறேன். மாதம் ஒரு 20-30 வரும். என்னடா ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் தங்கச்சி எங்கேயோ பஸ் ஸ்டாண்டில் வச்சு பார்த்தானா. அப்போ உங்கள் தங்கச்சி ஒரு கண்ணு தெரியாத வயசான பெரியவருக்கு கையை பிடிச்சி ரோடை கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கா. அப்படி தானடா? இன்னொரு நாள் ரோட்டில் ஒரு நாய்க்குட்டி மலையில் நனைஞ்சு நிற்கும் போது அதை தூக்கி தலையை தோட்டி விட்டு குடிக்க சூடாக பாலை வாங்கி கொடுத்துருக்குறா. அதுலேருந்து ரொம்ப பிடிச்சி போச்சான். காலேஜுக்கு போகும்போது வரும்போது பார்த்தப்பா, ஆனால் பேசலைங்கிறான். பரதேசி பயப்பிள்ளைங்க இந்த காலத்துலயும் இப்படி ஒரு பசங்க. இது என்னங்க பிஸ்கோத்து? 3 வருஷம்லாம் ஒரு பொண்ணுக்கு தெரியாமலேயே அவ பின்னாடியே போய் லவ் சொல்லாம சுத்தின லூசு பசங்களாம் இன்னமும் இருக்கானுங்க. என்ன தினத்தந்தியில வர கன்னித்தீவு கூட கலருக்கு மாறிடுச்சு. இவனுங்க இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்லயே லவ் பண்ணிட்டுக்கிறானுங்க. என்னமோ சொல்றீங்க தம்பி. சரி, எப்படி பண்ணலாம்? தம்பி பேர் என்ன? சொல்லுங்க. கலையரசன். சின்ன வயசுல வச்சிட்டாங்களா?
ம் ஏய் வெளியே நீ செம்ம பேசி கடையில் வேலை செய்கிற பையனா? அது தங்கச்சிக்கு மேலே படிக்கணும்னு ஆசை. பைத்தியமா மச்சான் உனக்கு? சுடர் படிக்கலாச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது, எல்லா இடத்துலையும் பெயிலு. ஏய் இல்லைங்க, அது கொடுக்குறதுல இஷ்டம் இல்லை. அவளுக்கு இந்த மதர் தெரேசா மாதிரி சமூக சேவை செய்யறதுலாம் இன்ட்ரெஸ்ட். சமூக சேவையா? நானா நீ தோபார், நான் தான் ஆர்டிக்கல் அன்னை தெரசா பத்தி எழுதியிருந்தாலும் அட்டைப்படத்துல கத்ரீன் தெரசா தான் தேவைப்படுது. ஃபேக்ட். ஐயோ, அவன் சொல்கிறது சரிதானே தம்பி. நடைமுறை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. காலம் முழுக்க கூடயே வச்சுப்பியா? யோசிச்சு பாரு. நல்லா கேளுண்ணா. அது காலம் முழுக்க கூட வச்சுப்பேண்ணா. ஏய், நான் ஏன் கூட வச்சுக்க போகிறேன்? என் தங்கச்சியை என் வினோத்துக்கு தான் கட்டி கொடுக்க போகிறேன். கிளம்பியா? என்னடா பேசிட்டு இருக்க? நீ வாய் முடுறா. பைத்தியமாடா உனக்கு? யோ நீ எந்திரி. என்னடா உளர்ற? இது ஆகிற கதை இல்லை. நான் தான் வேண்டான்னு சொன்னல, கூட்டு வந்து அசிங்கப்படுத்துறியா? நான் ஒரே நிமிஷம். கல்யாணம் பேசுவாங்கட்டு என்ன பேசுன்னு தெரியாது உனக்கு. கலை சொல்றதுக்கு போட்டோன்னு வச்சுக்கணும். கலை நான் சொல்றது கேள்டா. டேய் டேய் ஹலோ கலை மிஸ்டர் கலை கலை, ஐஸ் சாப்பிடுறீங்களா? ஐஷே, உனக்கு கொல்ல போறேன். டேய் முரளி, அறிவு இருக்கா உனக்கு? ஏய் பின்ன என்ன, ரோட்ல தங்கச்சி நாய்க்கு பால் ஊத்திச்சான், அதை பார்த்து ஒரு லவ் வந்துச்சான். நிறைய டப்பிங் படம் பாப்பான் பழகுது காட்டுப்பாய். அதுக்கு பிடிக்கலாம் சொல்ல வேண்டியதாண்டா. என்ன இது கோத்து விட்ட? சுடர் என்ன நினைப்பான்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா? ஏன்டா அப்படி சொன்ன? சொல்றா. என் தங்கச்சி உள்ள லவ் பண்ணடா. போதுமா? உன்னதான் பிடிச்சிருக்கான். விளையாடாத மச்சான். ஏய் நிஜமா தான்டா சொல்றேன். நான் சாவு கூடாதுன்னு மது வீட்டுக்கு போய் கெஞ்சினல்ல, அதெல்லாம் கேட்டு உன்னை பிடிச்சி போச்சான், கவுந்துருச்சு. நீ அது கூட தங்கச்சியா பழகிறது பிடிக்காம தான் உன் மேல எரிஞ்சு உழுது. அது தெரியாம உன்னை லவ் பண்றா மச்சான். மது டேய் வினோதே, வினோத் கிட்ட நீ தான் சுடர் பத்தி பேசணும். நான் ஏன் போய் பேசணும்? கோச்சிட்டு போனா போறான். என் தங்கச்சி விட நல்ல பொண்ணு கிடைக்குமா அவனுக்கு? நான்லாம் போய் அவன்கிட்ட எல்லாம் கெஞ்ச மாட்டேன். வினோத் உன் லவ்க்காக என்கிட்ட கெஞ்சல, கஷ்டப்படல. உன் தங்கச்சிக்காக நீ கொஞ்சம் இறங்கி போனா ஒன்றும் தப்பு இல்லை. என் லவ்க்காக்கெல்லாம் உங்ககிட்ட எல்லாம் வந்து கெஞ்சல. எங்க நான் செத்துருவோன்னு பயந்து வந்திருக்கானுங்க. வினோத் உன்கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லா சொன்னானா? அதான் ஃபுல்லா எழுதி குத்து உன்னை பேச வச்சானுங்களா? அதானே. அதுக்கப்புறம் நீ ஃபோன் பண்ணி கவிதைலாம் சொன்னியே, ஞாபகம் இருக்கா? நான் வைக்கிற பொட்டுலேருந்து நான் போடுற ட்ரெஸ் வரைக்கும் எல்லாத்த பற்றியும் பேசினேன். என்னை விட்டு கொடுக்காம பேசினேன். அவன் ஃப்ரெண்டோட லவ்வை காப்பாத்துறதுக்கு அவனால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவன் எல்லாத்தையும் பண்ணான். காதலுக்கு கண்ணு மட்டும் இல்லை, கருணையும் கிடையாது. 15 வருஷம் காதலிச்சவங்க சேர முடியாமலும் போயிருக்காங்க. நேற்று காதலிச்சு இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களும் இருக்கு. சொல்லுமது. என்னாச்சு, வந்துட்டாங்களா? 2 பேரும் போன் எடுக்கலையே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஏச்சி, அப்படிலாம் எதுவும் இருக்காது, வந்துருவாங்க. நீ ஏன் ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்காத. மது, வினோத் தான் கூப்பிட்றேன். ஆயிரம் நான் திருப்பி பண்றேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்னே தெரியணும். நான் மியூட் போட்டு சைலண்டா இருக்கேன். கான்ஃபரன்ஸ் போடுறியா ப்ளீஸ்? ப்ளீஸ் ப்ளீஸ். சரி லைன்ல இரு. அறிவு கட்ட முண்டோம், ஃபோன் பண்ணணும் தெரியாதா? சாரி மச்சான், பேசிட்டு இருந்தம்மா, நேரம் போனதே தெரில. அதான் மச்சான் கால் பண்ண மறந்துட்டேன். சரி எங்க இருக்கீங்க? சுடர் என்ன சொன்னா? பேசிட்டேன். சுடரு அவள் லவ் ஓகே ஆயிடுச்சுன்னா ஈஸ்வரன் கோயிலுக்கு வரதா வேண்டி இருந்தாலாம். சரி அதான் மச்சான் இப்போ நாங்கள் ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்துருக்குறோம். டே வினோத்தே. ஆமாம் மச்சான், நானும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்டா. சூப்பர் ரமச்சி. கேட்டுச்சா? என்ன மச்சான் கேட்டுச்சா? ஒன்றும் இல்லை சொல்லு. அப்புறம் ஏகப்பட்ட டெஸ்ட் வச்சா மச்சான். பைக் ஃபாஸ்டா ஓட்டக்கூடாதான், லேடிஸ் பைக் வந்தா சர்வீஸ் பண்ணக்கூடாதான், வெள்ளரிக்காக்கு இங்கிலீஷ்ல லேடிஸ் பிங்கிறாம்ல, அதை கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான் மச்சான். அட்ரா அட்ரா.
என் பேர் ரொம்ப பெருசா இருக்கான், அதனால எனக்கு செல்ல பேர் வச்சிருக்கா. டேய் மச்சான் உன் பேரே இத்துணுண்டு தான்டா வினோத்னு. கேட்டா கொக்கோகோலா அப்படிங்கிற பேரை சுருக்கி கோக் அப்படின்னு கூப்பிடல, அதே மாதிரி வினோத் அப்படிங்கிற பேரை சுருக்கி வினோ குட்டி அப்படின்னு வச்சிருக்கா மச்சான். ஐயோ மச்சான் இந்த ஃபீலிங் ஒரு மாதிரி செம்மையா இருக்குடா. சின்ன வயசுல இருந்து மச்சான் மச்சான் கூப்பிட்டு இருந்தேன், இப்ப நிஜமாலேயே மச்சான் ஆயிட்ட. சரி சுடுகிட்டு கூட. அவ எங்க? அவ கோயில 48 தடவை சுத்திட்டு தான் வருவேன்னு கோயிலே சுத்திட்டு இருக்கா. சரி மச்சான் பார்த்து வாங்க. சரி மச்சான். ஹலோ மது, வினோத் வச்சிட்டா, நம்ம பேசலாம். ஆனா வினோத் சுடுறதுக்கு ஓகே சொல்லுவான், நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுதான். ஓய் என்ன யோசிக்கிற? இல்ல நாள் சுடரு வினோத்னு ஒரு நாள் போயிடுச்சா, ஒன்று வினோதோட பீச்சு மேட்ச்சு சினிமான்னு போயிடுவேன், இல்லைன்னா வீட்டில் சுடரோட சமைக்கிறது சண்டை போகிறதுல போயிடும். சுடரு எப்போ லேட் ஆனாலும் எனக்கு ஃபோன் பண்ணும் தெரியுமா. ஏன் வினோதும் அப்படிதான். ஆனால் இன்னைக்கு 2 பேருக்குமே எனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணல பத்தியா. என்னால் தங்கச்சியும் பிரிய முடியல, ஃப்ரெண்டையும் பிரிய முடியல. இது மாதிரி தனியான மாதிரி இருக்கு. முதல்ல அப்பா போயிட்டாரு, அப்புறம் அம்மா போயிடுச்சு, இப்போ இதுங்க 2 கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். முதல்ல அப்பா அம்மா, இப்போ இதுங்க 2 யாருமே இல்லை மது. நான் சொல்றது இல்ல மது, உனக்கு புரியாது. டேய் என்னடா நீ வை மது. யாருலன்னு புலம்பிட்டே இருக்க? ஏன்னா என்ன சொன்ன? ஏ மது, நீ ஏதோ சொல்ல வந்த, என்னன்னு சொல்ல மது, பதில் சொல்லு. நீ என்ன சொன்ன எனக்கு புரியல. இதே முரளி பேசுறா. டேய் விளக்கண்ண, உனக்கு புரியலையாடா தொடப்ப கட்ட. மச்சான் நீயும் லைன்ல இருக்கிறியா? ஏய் முரளி, இதே முரளி. அடி அடி கலப்பே, தூள் கலப்பே. ஹலோ மது. முரளி, நான் பிரியங்கா பேசுறேன். ஓ நீங்களா? மது கிட்ட பேசுனீங்களா? பேசினேன். இப்பதான் நான் வீட்ல இருந்து வரேன். அங்க ரொம்ப பெரிய ப்ராப்ளம் முரளி. அவ போனை புடுங்கி வச்சுக்கிட்டாங்க, என்னாலயும் அங்கிருந்து பேச முடியல. என்ன சொன்னா? நான் நேத்தா சென்னையே வந்தேன். அவ என்ன பார்க்க என் புது வீட்டுக்கு வரேன்னு இருக்கா. உன்னே வர சொல்லியிருக்கா. வந்துரு சரியா, சொதப்பிடாத. கண்டிப்பா வந்துடுறேன். வீடு எங்க? எத்தனை மணிக்கு வரணும்? பத்திரிக்கை போட்டாங்களா? இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. மது ஓ அமெரிக்கா மாப்பிள்ளையா? ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாய் தந்ததா பேசுறி. விளையாடாத மது, கேட்டுனே இருக்கேன்ல. நீ சொன்ன மாதிரி நிஜமாவே நான் கெட்ட பொண்ணு ஆயிட்டல. அந்த மாதிரிலாம் இல்லை மது. மது இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, அழுவாத. என்ன பார்த்து பேசு. என்ன ஆச்சு சொல்ல? அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இல்லை சொல்ல. நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்ன அன்னைக்கு. அது 2வது தடவை. முதல் வாட்டி எப்போ தெரியுமா? என் மது கெட்ட பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுல அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரே ஆட்டம் தெரியுமா. நீ கெட்ட பொண்ணு இல்லை மது. வீட்டில் ஒரே சண்டை. எங்க அப்பா என்கிட்ட கேட்காமலே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. எனக்கு பயமா இருக்கு. உனக்கு இந்த கஜ ஐடியா குத்துது யாரு? அதை நானே தான் யோசிச்சேன். எங்க வீட்டில் ஒரு பப்பி இருக்குல்ல, அது திருநாய் கூட ஓடி போச்சு. நீ கூட அன்னைக்கு பாத்தியே. அது இப்போ குட்டி போட்டிருக்கு. எல்லாமே அவங்க அப்பா ஜாட. எங்க அப்பா ஆரம்பத்தில் சுத்தமா பிடிக்கல, வீட்டை விட்டு விரட்டி விட்டுணும்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அது எல்லாத்துக்கும் பேர் வச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காரு. அதை பார்த்துதான். அப்ப என்ன திருநாயின்ற? அப்படி பார்த்தா நான் கூட தான் போகிறேன். என் நாய்
சரி கல்யாணத்துக்கு 1 மாதம் தான் இருக்கே, எப்படி? அதெல்லாம் முடியும், கேட்டுட்டேன். இன்னைக்கு என்ன 13th அக்கார்டிங் டு பிரியங்காஸ் ஐடியா. நீ என்ன இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்க? உன்னால முடியும்னா சொல்லு, இல்லைனா போ. ஏய், யாரை பார்த்து என்ன கேள்வி? என்னாச்சு? தெரியல. ஏன் இப்படி? புரியல. இத பாரு, நீ எல்லாம் தயவு செஞ்சு மணிரத்னம் படத்தில் வர மாதிரி பேசிடாத. அப்படி ஒன்றும் இங்கே ரொமான்டிக்காக நடந்துடல. இல்லை, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில. ஒன்றும் புரியல. டே டைமா கஜகஜா கான்சென்ட்ரேஷன் முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதான். So sweet. சரி, ஓகே, இட்ஸ் ஓகே. இன்னைக்கு இல்லைனா ஓகே. அப்போ நான் வீட்டுக்கு போகலாமா? போகலாம். பிரியங்கா, பிள்ளைய ரொம்ப அழகாக வளர்த்துருக்கம்மா நீ. நல்ல வருவேன். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். என்னண்ணா அப்படி பார்க்குற? இன்னைக்கு அம்மாவோட இறந்த நாள், 2வது வருஷம் இல்லை. நானே மறந்துட்டேன். சுந்தரேக்கா தான் சொல்லிச்சு. இப்படி மறந்துட்டமேன்னு ரொம்ப கஷ்டமாக போச்சுண்ணா. நான் வரும்போது பனங்கிழங்கு கச்சா வாங்கினறியா? அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நாம் அதை மட்டும் வச்சு சோறு குழம்போடு படையில் வச்சிருவோம். இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துருக்க போற? டேய், உன்கிட்ட தான் பேசுறேன். என்ன? இல்லை மது, எல்லாம் தப்பாக தெரியுது. ஓ, இது நேற்று தெரியலையா? நேற்று மூளை விவகாரமாக தானே வேலை செஞ்சுது. அதுவும் எங்கே வேலை செஞ்சிச்சு? கொரட்டை விட்டு தானே தூங்கிட்டு இருந்த. திரும்ப திரும்ப அதையே சொல்லாத மது. இப்போ நான் அந்த மூட்லேயே இல்லை. நான் வேணா உன் வீட்டில் பேசி பார்க்குறேன். இல்லை, நான் அந்த அமெரிக்கா மாப்பிள்ள படித்து வந்தானே, அவனுக்கு சொல்லி புரிய வைப்போம். நான் அவங்க பெத்த பொண்ணு. நான் பேசுகிறதே அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒன்னெல்லாம் ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டாங்க. எனக்கும் தெரியும். நான் புரிய வைக்க பார்க்குறேன். இல்லைன்னா கடைசி நேரத்தில் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கல்யாணத்தை நிறுத்த பார்ப்போம். நிறுத்த பார்ப்போமா? முரளி, என்னை பயங்கரமாக டென்ஷன் பண்ணிட்டு இருக்க நீ. இது பாரு, வீட்டில் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. திடீர்னு எங்கள் அம்மா சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. முதல்ல அவள் கல்யாணத்தை நான் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் என்னை பற்றி யோசிக்கணும். ஏன்? எனக்கு கூட தான் ஒரு அண்ணன் இருக்கான். எனக்கு முன்னாடி அவன் கல்யாணம் பண்ணிக்கல. நீங்கள் வேறம்மா. கல்யாண வயசில் வீட்டில் ஒரு பொண்ணு வச்சுக்கின்னு பையன் முதல்ல கல்யாணம் பண்ணால் அவன் ஆம்பளை இல்லைன்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு. ஆமாம், இல்லை நான் மட்டும். ஏய், நீ ஏண்டி திரும்ப திரும்ப அங்கேயே வர? எனக்கு வீடு கூட பிரச்சனையா தெரியல, நீ தான் பெரிய பிரச்சனையா இருக்க. ஏன்டி இப்படி அலையிற? இல்லை இல்லை, அப்படி என்ன சொன்ன? அலையறேன்னு சொன்னல? அலையறேன்னு தானே சொன்ன? இல்லை இல்லை மது, சொன்ன. மது, அலையறேன். ஏய், ஆமாடா, நான் தான் அலையறேன். போதும் சாமி. மது, ஓ மனசுல நீ எனக்கு இவ்வளோ மரியாதை வச்சிருக்கேன்னு காமிச்சிட்ட. போதும். சாரி, ஏதோ ஃப்ளோவில் ஒரு பொண்ணு தானா வழிய வந்து தன்னை தந்தா கேவலமானவன். உன்னை எவ்வளோ நம்பி இருந்தா நான் இதை பண்ணியிருப்பேன். உன்னை பரிசுதான் நினைச்சதால தானே உன் மூச்சு காத்தை கழுத்துல பட விட்டேன். இதே பஸ்ல எவனாச்சும் தப்பா ஒரு பார்வை பார்த்துருந்தா செருப்பு பிச்சு போற அளவுக்கு அடிச்சிருப்பேன். எங்க அப்பா உன்னை பத்தி சொன்னது கரெக்ட் தான். கடைசியில ஒரு தெருநாய் பத்திய காமிச்சிட்டல. இன்னொரு வார்த்தை பேசினேன் கொன்றுவேன். திருநாயா நானே? அடிச்சிட்டல.
உனக்கு ஒரு தங்கச்சி முக்கியம்னா எனக்கு எங்க அப்பா முக்கியம். இப்ப சொல்றேன், எனக்கு நீ வேண்டாம். எங்க அப்பா சொல்ற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உன்னால உருப்படியா தெளிவா ஒரு முடிவை கூட எடுக்க முடியாது. தங்கச்சி தங்கச்சின்னு வாய்க்கீழே பேசுறல்ல, உன் தங்கச்சி கல்யாணத்தை நீயே கெடுத்துருவ பாரு. என்னடி சாப விடுறியா? எங்க அம்மா செத்த நாள் கூட மறந்துட்டு உன் முன்னாடி மானம் கட்டி நிக்கிறேன் பாரு. ஆனாலும் உனக்கு உன் பிரச்சனை தான் பெருசு. எல்லாம் உடனே நந்துடணும். இன்னைக்கு சொல்ற, நீ எவனா வேணா கட்டிக்கோ. உன் கல்யாணத்துக்கு முன்னாடி முகூர்த்தத்துல என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி நான் காட்டுறேன். இனிமேல் உன் மூஞ்சில நான் முழிச்சேன், செருப்பால் என்னடி கெட்ட பொன்றி நீ.